காவல்துறையினுடைய காவல் நிலைய ஆய்வாளர் மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சட்ட உரிமை பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய ஜெகதீஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய பல நிலைகளில் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் உங்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களை நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காலத்தின் அருமை கருதி ஒரு சங்கத்தை அமைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற விதத்தில் இந்த சங்கம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நடத்தி கொண்டிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த இயக்கத்தினுடைய பெயரை கேட்டால் உண்மையாகவே ஒரு மனிதனுடைய நீங்கள் அந்த பணத்தை கட்ட முடியாவிட்டால் அங்கே ஒரு செட்டில்மெண்ட், அங்கே இருக்கின்ற அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் இருந்து இரண்டு பேருக்கும் இடையில் அந்த மீடியேஷன் என்ற அந்த பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டிய இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இதற்கு உள்ளால் வரக்கூடிய விஷயங்கள். ஆகவே இவற்றையெல்லாம் ஒற்றுமைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை அமைத்து இந்த சங்கத்தின் வழியாக மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த சேவை என்பது இந்த சமுதாயத்திற்கு மாபெரும் ஒரு எடுத்துக்காட்டாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் இந்த மாதிரியான ஒரு சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தோடு என்னால் முடிந்தவற்றை உங்களோடு நானும் ஒரு தோளாக இருந்து நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் நானும் இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பணி இன்றைக்கு 3வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் பல்வேறு சேவைகளை செய்ய வேண்டும். அதற்கு எல்லா நிலையிலும் எங்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த இயக்கம் வளர வேண்டும், வாழ வேண்டும், மக்களுக்கு நன்றாக பயன்பட வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்தி எனக்கு அடுத்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகையால் தயவு செய்து நீங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த அமைப்பு வளர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நம்முடைய நிறுவனர் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு மற்றும் செல்ஃப்லெஸ் சர்வீஸுக்கான சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். கரவொலி எழுப்பி நாம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பந்தோரை வரவேற்பது தமிழின் பண்பாடு. வரவேற்புரை நிகழ்த்த திரு S.M. ஸ்ரீ ஆதித்யன் மாநில மாணவர் அணி செயலாளர் அவர்களை அன்புடன் வழங்குகிறேன். வணக்கம். சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தின் 2வது ஆண்டு நிறைவு விழாவும் 3வது ஆண்டு துவக்க விழாவுமான இன்று இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் திரு மரிய ஜேம்ஸ் அவர்களை என் சார்பிலும் நமது சங்கத்தின் சார்பில் வரவேற்றுக் கொள்கிறேன்.
வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு ஆர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களையும் என் சார்பிலும் நமது சங்கத்தின் சார்பிலும் வருகை என வரவேற்றுக் கொள்கிறேன். அதுபோல மார்த்தாண்டம் காவல் ஆய்வாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் செந்தில்வேல் குமார் சார் அவர்களையும் என் சார்பாகவும் நமது சங்கத்தின் சார்பாகவும் வருகை என வரவேற்றுக் கொள்கிறேன். அதுபோல உயர் திரு ஆர் ராம்குமார் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இளைஞர் விருது 2020 பெற்ற அன்பு அண்ணனை இந்த நேரத்தில் என் சார்பிலும் சங்கத்தின் சார்பிலும் வருகை என வரவேற்றுக் கொள்கிறோம். அதுபோலவே நமது சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய திரு சி ஜெகதீஷ் அவர்களையும் மதிப்பிற்குரிய துணைத் தலைவர் ஜே சிவசெல்வன், மாநில பொதுச் செயலாளர் பி சங்கர் உட்பட அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் இந்நேரத்தில் வருகை என வரவேற்றுக் கொள்கிறேன். அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை கூற இருக்கும் அண்ணன் ஷானு அவர்களையும் வருகை என வரவேற்று வரவேற்புரையை கொடுத்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே இந்த விழாவின் மிக முக்கியமான நிகழ்வுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். கடந்த 2 கொரோனா அலை தாக்கங்களின் போதும் குமரி மாவட்ட அளவில் மிகச்சிறந்த முறையில் மிக சீரிய முறையில் பல்வேறு நிவாரண பணிகளை முன்னெடுத்து சென்ற பல்வேறு அமைப்புகளுக்கும் பல்வேறு சமூக சேவகர்களுக்கும் இந்த நேரத்தில் சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு சங்கம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது, அவர்களை கௌரவிக்கிறது. இந்த விருதுகளை வழங்கி சிறப்பு செய்ய மரியாதைக்குரிய மார்த்தாண்டம் காவல் வட்ட ஆய்வாளர் உயர் திரு செந்தில்வேல் குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பல்வேறுபட்ட சமூக பணிகளுக்கு உந்து சக்தியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள். மார்த்தாண்டம் பகுதியில் உணவு வழங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அதை தாண்டி ரோட்டோரத்திலும் சாலையோரத்திலும் வசிக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு பாய், போர்வை, அவர்களுக்கு தேவையான உடைகள் வழங்குகிற பணியை நாங்கள் முன்னெடுத்த போது வந்து தொடக்கி வைத்து எங்களோடு இருந்த அந்த பணிகளை முன்னெடுத்தவர்கள் மிகச்சிறந்த சமூக கரிசனைக்கு சொந்தக்காரர். எனவே மதிப்பிற்குரிய காவல் ஆய்வாளர் அவர்களை இந்த விருதுகளை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விழா அரங்கில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த பெயர்கள் ஒரு சிலர் வந்து கொண்டிருப்பதாக செய்தி. இங்கு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இருப்பின் மேடைக்கு வந்து இந்த விருதுகளை பெற்று செல்லலாம். முதலில் இந்த விருதினை பெறக்கூடியவர்கள் நாகர்கோவில் பகுதியில் பள்ளி மாணவர்களாக தங்களுடைய சமூக சேவையை தொடங்கி பலரும் பாராட்டக்கூடிய வகையில் பல்வேறு பணிகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் சார்ந்த சமூக அமைப்பு, பலதரப்பட்ட பணிகளுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். ரெட் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பின் மாணவர்களை, நண்பர்களை இந்த விருதினை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் வந்து இந்த விருதினை பெறுகிறார்கள். கரவொலி எழுப்பி நாம் அவர்களை மனதார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ரெட் ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி மாவட்டம். மேடைக்கு வந்து இந்த விருதினை பெற்றுக் கொள்ளலாம். அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் டாம் தாமஸ் அவர்களும் மாணவர்களும் இந்த விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். கொஞ்சம் கைத்தட்டி நாம் உற்சாகம். ரெஃபரன்ஸ் அமைப்பினருக்கு நம்முடைய நன்றியை பாராட்டுகளும். இரண்டாவதாக எங்களுக்கெல்லாம் மூத்தவர், தொழில் கொண்டு தொண்டு செய் என்ற அந்த சொல்லாடலுக்கு உதாரணமானவர், பல்வேறு பணிகளை எங்களுக்கு உதவியாக இருந்து செய்யக்கூடியவர். குறிப்பாக குலசேகரம் பகுதியில் அதிகமாக சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர், ஜிஎஸ் உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் அன்பு அண்ணன் ஜி.வி. சுரேஷ் அவர்களை கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுகிறோம். இந்த விருதினை வழங்கி சிறப்பு செய்கிறோம்.
கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் பசியில்லா குமரி என்கிற அந்த ஒரு அடிப்படையில் உணவு வழங்கும் பணியில் மிகப்பெரிய சாதனையை புரிந்திட்ட குளித்துறை மறை மாவட்ட இளைஞர் இயக்கத்தின் பிரதிநிதி தம்பி அனீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு உணவு வழங்கி ஒரு மாத காலம் பசி போக்கிய பெருமைக்குரிய அமைப்பு. அவர்களையும் நாம் பாராட்டி கௌரவிக்கிறோம். மறை மாவட்ட இளைஞர் இயக்கத்தின் சார்பில் அனீஷ் இந்த விருதினை பெற்றுக்கொள்கிறார். நாகர்கோவில் பகுதியில் இதற்கு முன்பாக பணி செய்த குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் திரு சாம்சன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பல்வேறு பணிகளை முன்னெடுத்து சென்ற மக்கள் பாதை அமைப்பை சேர்ந்த நண்பர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மக்கள் பாதையில் இருந்த ஷாகித் மற்றும் அவருடைய நண்பர்கள் இந்த விருதினை பெறுகிறார்கள். அளப்பரிய பணிகளை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை கௌரவிப்பதில் நம்முடைய சங்கம் பெருமை அடைகிறது. கரவொலி எழுப்பி பாராட்டி தெரிவித்து வாழ்த்துகிறோம். மக்கள் பாதை அமைப்போடு இணைந்து அதே போன்ற பணிகளை, குறிப்பாக இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு குமரி மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், அதில் வெற்றியும் பெற்றிருக்கக்கூடியவர்கள், பலரை மீட்டு பலருக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கக்கூடிய நாளைய விடியல் NGO அமைப்பு இந்த விருதினை பெறுகிறது. நாளைய விடியல் NGO அமைப்பை சார்பில் மற்றும் அதனுடைய நண்பர் இணைந்து இந்த விருதினை பெறுகிறார்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய தம்பிகளை நாம் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அடுத்த சமூக சேவைக்கான சிறந்த விருதினை தொடர்ந்து பெறுபவர்கள் கன்னியாகுமரி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் திரு சந்தோஷ், திரு மிதுன் அவர்கள் வழிகாட்டுதலில் செயல்படக்கூடிய அமைப்பு. அவர்கள் இருந்தால் மேடைக்கு வருவோம். கன்னியாகுமரி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். வளர்ப்புறை நண்பர்கள் குலசேகரம், வளர்ப்புறை அமைப்பு. குலசேகரம் பகுதியில் இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாக சென்று உணவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனா குலசேகரம் பகுதியிலேயே ஒரு சிலருக்கு உணவு தேவைப்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்தில் உணவுகளை வைத்து யார் வேணாலும் வந்து இலவசமாக உணவினை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற ஒரு அருமையான திட்டத்தை செயல்படுத்தி பாராட்டுகளை பெற்றவர்கள், பலருடைய பசியை போக்கியவர்கள் வளர்ப்புறை நண்பர்கள். அதனுடைய உறுப்பினர்கள் ஜலாபல் சாதி, ஹாஜா மற்றும் மற்ற அமைப்பினர் வந்திருக்கிறார்கள். நாம் கரவொலி எழுப்பி நண்பர்களை பாராட்டுகிறோம், நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நான் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அமைப்பு கம் சமூக விழிப்புணர்வு அறக்கட்டளை. மற்ற அமைப்புகளோடு இணைந்து பல பணிகளை முன்னெடுத்து செல்கிறோம். கம் சமூக விழிப்புணர்வு அறக்கட்டளை சார்பில் அந்த விருதினை அதனுடைய சீஃப் வாலண்டியர் தம்பி ஸ்ரீ ஆதித்யன் அவர்கள் கம் அறக்கட்டளை சார்பில் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த விருதினை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன். அந்த லிங்க் தொட்டு நம்ம பேஜ் வந்துரும்ல, பேஜ்ல லைவ் வந்து பார்த்தோம். கடைசியாக இன்றைக்கு வரவேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நபர், கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவில் வைரலாக பேசப்பட்ட அரசு பேருந்து நடத்துனர் திரு ஷார்டேஜ் பாபு அவர்கள். நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கரிசனையோடு பயனாளிகளை, பேருந்தில் பயணிப்பவர்களை அணுகக்கூடியவர். யாராவது சில்லறை இல்லைன்னா கூட தன்னுடைய கையில இருந்து போடுவார். அதுக்கு பிறகு டிப்போல போய் அந்த காசை அவர் காம்பன்சேட் பண்ணுவாரு. ஒரு ஆள் இறங்கணும், ஏற்றி விடணும் அப்படின்னா எவ்வளவு நேரமானாலும் நின்று
நின்று செய்யக்கூடியவர், மரியாதையோடு பயணிகளை நடத்தக்கூடியவர். தமிழக அளவில் பிரபலமானார். அவர்களை அறிமுகப்படுத்தியது அண்ணன் ஜி.வி. சுரேஷ் அவர்கள் தான் முதல்ல அவர்களை அங்கீகரித்தார்கள். இன்னைக்கு பணி நிமித்தமாக அவர்கள் வர முடியவில்லை. எனவே அவருடைய சார்பாக இந்த விருதினை திரு ஜி.வி. சுரேஷ் அவர்கள் பெற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும். எனவே அண்ணன் வந்து அந்த விருதினை பெற்றுக்கொள்ள போது அழைக்கிறோம். திரு ஷார்டேஜ் பாபு அவர்கள் வாயிலாக இந்த விருது வழங்குகிறது. விருதுகளை வழங்கி சிறப்பித்த காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு நாம் நிறைவு பரிசும் சான்றிதழும் வழங்கி சிறப்பு செய்கிறோம். அதை செய்வதற்கு கடை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சங்கர் அவர்களை இப்போது அழைக்கிறேன். காவல் ஆய்வாளர் அவர்கள் உடனடியாக செல்ல வேண்டியிருக்கிறது. மிக சிறிய ஒரு வாழ்த்துறையை வழங்க காவல் ஆய்வாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இந்த காலை வேளையில் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு சங்கம் 3வது ஆண்டு விழா துவக்க விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பணி நிமித்தமாக அடுத்து ஒரு மீட்டிங் இருக்குது, அதில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் மிகவும் சுருக்கமாக எனது உரையை முடித்துக் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. குறிப்பாக இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக என்னை தொடர்பு கொண்டு இதில் கலந்து கொள்ள கேட்டுக்கொண்டார்கள். அன்றைய தினம் நான் பிஸியாக இல்லாமல் பிரசன்ட்ல இருந்தால் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் என்று சொன்னேன். அதன் பேரில் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த இளைஞர்கள் பெருமன்றத்தால் நடத்தப்படும் இந்த சங்கங்கள் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, சிறுவர்கள் ஒன்று சேர்ந்து வெள்ளாம வீடு வந்து சேரப்போகுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம மக்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலம் பல சமூக சேவைகளை செய்து காட்டியும் அதில் கலந்து கொண்ட அந்த சமூக சேவையில் சிறந்து விளங்கிய நபர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கென்று ஒரு விருதுகளையும் வழங்கி கௌரவித்ததில் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். மேலும் இதோடு இல்லாமல் உங்களது சமூக சேவை சட்டம் சார்ந்து அல்லது பொதுமக்களின் நலன்கள் சார்ந்தோ சரி அல்லது சேவைகள் சார்ந்தோ உங்களது அந்த விழிப்புணர்வு மற்றும் சேவைகள் இன்னும் விரிவடைய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன். அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டது குற்றம் சார்ந்த விழிப்புணர்வுகளை எங்களது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு குற்றம் சார்ந்து ஒரு சில விழிப்புணர்வுகளை நீங்கள் குறிப்பிட வேண்டும், சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பேரில் இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன குற்றங்கள்லாம் நடைபெறுகிறது, அதிலிருந்து தங்களை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஒரு சிறிய உரை. குறிப்பாக இந்த காலத்துக்கு தகுந்தபடி நமக்கு ஆன்லைன் ஃப்ராட் தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. 16 டிஜிட் நம்பரை சொல்லுங்க, பின்னாடி இருக்கிற 4 பின் நம்பரை சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டே உங்க அக்கௌண்ட்ல இருக்க காசை உருவி எடுத்துருவாங்க.
இது வந்து முதல்ல நடந்தது. இப்போ அதையும் விட அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது. அதுவும் சீனியர் சிட்டிசனை கணக்கு பண்ணி நிறைய பேர் பண்றான். அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்து எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த லேண்ட்லைன் நம்பர் பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேண்ட்லைன் நம்பர்ல அடிச்சு சீனியர் சிட்டிசன் அவங்க வயதான நபர்கள் தான் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், நாங்கள் பேங்க்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடிபி நம்பரை உங்களுக்கு ரினியூ பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஓடிபி நம்பரை வாங்கி ஆன்லைன் மூலமே அவன் புதுசா ஒரு ஓடிபி நம்பர் வாங்கி ஒரு புது அக்கௌண்டே அவன் கிரியேட் பண்ணிடுறான். ஆன்லைன்ல வருங்காலங்களில் ஆன்லைன்ல நிறைய மோசடிகள் வரும். ஒவ்வொன்றும் புதுமையா தான் இருக்கும். ஒரு ஓடிபி வாங்கி உங்க அக்கௌண்டே கிரியேட் பண்ணுற டம்மி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலம் ஆன்லைன்லேயே டிரான்சாக்ஷன் அவ்வளோத்தையும் நடத்தி அவ்வளோ அமௌண்ட்டையும் எடுத்துருவான். அதே போல குறிப்பாட்டி இப்போ இந்த நீட் எக்ஸாம் வச்சு ஒரு சில ஃப்ராட் நடந்தது. எப்படின்னா, நான் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன், ஃபோன் நம்பரை மாற்றி போட்டேன். அதாவது அவன் வச்சிருக்கிற நம்பரை உங்க நம்பர் என்னவோ அதுக்கு அடுத்த நம்பரை சொல்லி நான் இந்த நம்பருக்கு பதிலாக உங்க நம்பரை போட்டேன், இப்போ எனக்கு எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும், ஓடிபி நம்பர் ஒன்று உங்க நம்பருக்கு வந்திருக்கும், அந்த நம்பரை எடுத்து கொடுங்க, நான் எங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி சிம்பதியை கிரியேட் பண்ணி உங்க ஓடிபி நம்பரை இந்த மாதிரி மெத்தட்லையும் வாங்குற நபர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அமேசான் இந்த மாதிரி வேற ஆன்லைன் தளங்கள் நிறைய இருக்கு. அமேசான், அதே மாதிரி பிளிப்கார்ட், இது ஸ்னாப்டீல், அது இதுலலாம் உங்களுக்கு வேலை வாங்கி தர்றோம், இதுல வேக்கன்ட் இருக்கு, நீங்க இதுல வந்து நீங்க வீட்டில் இருந்துகிட்டு ஆன்லைன்ல சம்பாதிக்கலாம், இதுல வந்து நீங்க வந்து டெலிவரி பாயாட்டா ஆகலாம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணி அமேசான் மாடல்லே அல்லது அதை குறிப்பிட்ட வெப்சைட் மாடல்லே வந்து விளம்பரத்தை செல்போன்ல அனுப்பி அந்த விளம்பரத்து மூலம் உங்களை வந்து நீங்க இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸா இது பண்ணணும், அமௌண்ட் கட்டணும், நீங்க ஒரு 6000 ரூபாய் கட்டுங்க, 5000 ரூபாய் கட்டுங்க, இப்படி 2000 ரூபாய் கட்டினா கூட இதே மாதிரி 100 நபர்கிட்ட ஒரு நாளைக்கு அவங்க கலெக்ட் பண்ணோம்னா எவ்வளவு அமௌண்ட், இதே மாதிரி டெய்லி பேசிஸில் நிறைய நபர்கள் ஏமாறுற நபர்கள் இருக்கிற வரைக்கும் நிறைய நபர்களை வந்து அவங்க ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி மெசேஜ் வந்தாலும் நீங்க அவாய்ட் பண்ணணும். குறிப்பாட்டு சில ப்ளூ கலர் லிங்க் வச்சு சில மெசேஜ் வரும், நீங்க அதை ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி உங்களுக்கு ஆசை தூண்டுற மாதிரி, இல்ல கிரிக்கெட்டோ நீங்க விளையாட்டு சம்பந்தமான மெசேஜ்கள் பாக்குற ஆளா இருந்தா விளையாட்டு சம்பந்தமான மெசேஜோ அல்லது வேற ஏதோ சம்பந்தமாட்டு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உள்ள மெசேஜ் அனுப்பி அது கீழே ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க ப்ளூ கலர்ல. அந்த லிங்கை தொட்டாச்சுன்னா உங்களோட நெட் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லிங்க் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆன்லைன்ல. நீங்க அந்த மாதிரி தேவையில்லாத லிங்குகளையும் ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. அதே போல உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அல்லது 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு, லக்கி பிரைஸ், நாங்க இது வந்து ரேண்டமாட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணல உங்க செல்போன் எண்ணுக்கு வந்து இந்த அமௌண்ட் பிரைஸ் விழுந்திருக்குது, எனவே நீங்க வந்து அதுல நீங்க லிங்க் பண்ணி போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை ஆசையை தூண்டி நீங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டாக்ஸ் கட்டினாதான் உங்களுக்கு அந்த இதை அனுப்பி வைக்க முடியும். அதனால நீங்க அந்த பொருளுக்குரிய டாக்ஸ் கட்டணும். எல்லாம் கார் பரிசு விழுந்திருக்கு, லாரி விழுந்திருக்கு, பஸ் விழுந்திருக்கு நினைச்ச உடனே கதையை விட்டுட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க டாக்ஸ் கட்டினாதான் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை ஆசை வார்த்தை கூறி இந்த மாதிரி அமௌண்ட் கட்ட வைப்பாங்க. அப்படியும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நாளைக்கு அப்புறம் அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அவன் டெய்லி ஒரு நம்பரை ஓபன் பண்ணி அடுத்தடுத்து ஃப்ராட் பண்ணிக்கிட்டே இருப்பான் டெய்லி பேசிஸ்ல. அதே போல ஆன்லைன்ல வீட்டில் இருந்துட்டு நீங்க வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில தரவுகள் ஏதாவது அனுப்பிவிட்டு அதை வந்து நீங்க டைப் பண்ணி நீங்க மாடிஃபை பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸா நீங்க இதுல வந்து நீங்க என்ரோல் பண்ணணும்னா அதுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுங்க இல்ல 10,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை உங்கள்கிட்ட ஆர்டே போடுறதும் இந்த மாதிரி இருக்குது. அதே போல ஒரு மெசேஜ் அனுப்பி உங்க அக்கௌண்ட்டை 10 மினிட்ஸ்ல அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ணலன்னா உங்க அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு மெசேஜ் வரும். ஸ்டேட் பேங்க் மாடல்லே மெசேஜ் அனுப்புவோம், இல்ல ஐசிஐசிஐ பேங்க் மாடல்லே, அதெல்லாம் டம்மி ஆட்டு வரும். ஸ்டேட் பேங்க் லோகோல வரும், இல்ல ஐசிஐசிஐ பேங்க் லோகோல வரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேங்க் நேம்லயே ஒரு மெசேஜ் அனுப்பி நீங்களும் பேங்க் நேம்லயே வருது பேங்க் மெசேஜ் அப்படின்னு நினைச்சது வந்து உங்க அக்கௌண்ட் வந்து இப்போ வேலிடிட்டி பீரியட் 10 நிமிஷத்துல இந்த ஆப்பை வந்து நீங்க ஆன்லைன் ஆப்பை அப்டேட் பண்ணலன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும்.
அந்த மாதிரி வந்து நீங்க அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அது வந்து ஃபேக் மெசேஜா இருக்கும். அதை வந்து வேற லிங்க் வச்சு உங்க ஆன்லைன் அக்கௌண்ட்டை அவன் ஹேக் பண்ணி அதன் மூலமும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா ஜெனரலா நமக்கு ஊர் நாட்டுல இது வந்து ஆன்லைன் மூலம் நடக்கிற நிறைய ஃப்ராடுகள். ஜெனரலா ஊர்ல இருக்கிற நம்ம பொதுமக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட வந்து எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, நம்ம பெண்கள்லாம் வீட்டுல இருப்பாங்க, நம்ம ஆட்கள் தான் இப்ப வந்து கறிவெளி பிடிச்சு தானே இருக்காங்க, உழைக்கிறதே இல்லை, கஷ்டப்படுறது கிடையாது, எல்லாமே கஷ்டப்படாம எல்லாம் கிடைச்சிடணும் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்க போடுற நகைகளை கூட பழைய காலத்துல சோப்பை வச்சு ப்ரஷ் வச்சு அதை கழுவி பார்த்துக்கோங்க, கழுவி எடுத்து மூக்குத்தியோ கமலோ செய்யணும், அதை வந்து கழுவி ப்ரஷ் போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அதையும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இதையும் சுத்தம் பண்றதுக்கு கூட கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவான், நான் உங்களுக்கு நகைகளை பாலிஷ் போட்டு தர்றேன் அப்படின்ட்டு ஒரு நார்க்கத்தியா பார்த்து வருவான். அவனை தூக்கி கொடுத்தவன அவன் ஆசிட் போட்டு அதை வந்து எரிச்சு அதுல உள்ள தங்கத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த செம்பு கம்பியை மட்டும் தாண்ட போய் இதை நீங்க திருப்பி இப்போ பாக்காதீங்க, அரை மணி நேரம் கழிச்சு பாருங்க, பல இருக்கும். இவன் ஏரியாவில் தாண்டி போனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க வெறும் செம்பு கம்பி தான் இருக்கும். அழகா உருக்கி எடுத்துட்டு வருவான் ஆசிட் போட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு வர்ற அந்த கறிவெளினால வருது. இது இந்த மாதிரி இதெல்லாம் ஏமாறக்கூடாது, யாரும் பாலிஷ் போட்டு தர்றேன்னு சொன்னா அந்த மாதிரிலாம் எங்கேயும் பாலிஷ் போட்டுலாம் கொடுக்கறது இல்லை. உங்க நகைகளை தான் உருக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏமாறாங்க. இந்த வயதான நபர்கள் எல்லாம் ஏன் பண்ணி ஒரு சில கும்பல் இருக்குது, அதாவது ஈரானியன் கேங்குமாங்க. ஈரானியன் கேங்குன்னா அது ஒரு குரூப் இருக்கிறான், அவன் போலீஸ் மாதிரி டிப்டாப்பா வருவான், நல்ல போலீஸ் கட்டிங்கெல்லாம் போட்டுக்குவான். நீங்க பேரம்பேர்களை கொண்டு வயசான பொம்பளைங்க வந்து ஸ்கூல்ல கொண்டு விட்டு இல்லை கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்கள பார்த்துட்டு என்னமா காலக்கட்டு கிடக்கு, நகை எப்படி போட்டு போறிய, திருடர்கள் இது எவ்வளவு இருக்கிறாங்க, நகை எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி, நான் போலீஸ்மா மப்டி போலீஸ், உங்க நகையை கலத்தி கொடுங்க, நான் தாழ்ல புரிஞ்சு தரேன், பத்திரமா வீட்டுல போய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகையை கலத்தி தாழ்ல புரிஞ்சு ஆல்ரெடி இவன் கல்லு புரிஞ்சு வச்சிருக்க கல்லை தூக்கி கொடுத்துட்டு நீங்க வீட்டுல போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் நகை வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவான். இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. செயின் திருடர்கள் நேரடியாவே நம்ம பைக்ல போகும்போது உங்க செயினை திருட்டு அறுத்துட்டு போற கும்பல் நிறைய இருக்குது. வெளி இடங்கள் போகும்போது செயின்களை வந்து கொஞ்சம் சாலுகள் எல்லாம் போட்டு மறைச்சு எடுத்து போட்டு போங்க. பப்ளிக் பிளேஸ்ல ஆண்கள் துணை இல்லாம போகும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். அதே மாதிரி வீட்டுல நகைகள் வைக்கும் போதும் தேவைக்கு அதிகமா வீட்டுல கொண்டு வைக்காதுங்க. நகைகள் இருக்குன்னா லாக்கர் வச்சு பழகுங்க. வீட்டுல வச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஆளுகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. வீட்டை பூட்டி போட்டு நம்ம ஏதோ ஃபங்க்ஷன் வீடு வேற எங்கேயோ வெளியூர் எங்கேயாவது போறோம்னா சாவியை கரெக்டா அந்த பூந்தொட்டி கீழே அந்த மீட்டர் பாக்ஸ் கீழோடி விளக்குலியில கொண்டு வைக்கிறது, தொட்டி கீழே கொண்டு வைக்கிறது, கதவுக்கு மேலேயே வச்சுட்டு போறது, இந்த மாதிரிலாம் வச்சுட்டு திருட நான் வீட்டுல நகையெல்லாம் வச்சிருக்கேன், நீ வந்து எடுத்துட்டு போட்டு சாவியை அவன்கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி அந்த மாதிரிலாம் வைக்காது. சாவியை கையோட எடுத்துட்டு போங்க. வீட்டுல உள்ள அதர் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனி சாவி கொடுத்துருங்க. இந்த மாதிரி சாவியை கதவுல வைக்கிறது, மீட்டர் பாக்ஸ் கொண்டு வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நகைகள் வேல்யூபிள்ஸ் இதெல்லாம் வந்து மேக்சிமம் வீட்டுல வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதே போல பேங்கிங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா பணம் எடுக்க இதெல்லாம் போவாங்க. அது அவங்க கவனத்தை திசை திருப்பி டைவர்ஷன் பண்ணி, அதாவது அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி திருடுற கும்பல் ஒரு குரூப் இருக்கு. குறிப்பாட்டு இந்த காந்தி நகர், ராம்ஜி நகர் இந்த குரூப் நிறைய நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா த்ரூஅவுட் இந்தியா ஃபுல்லாவே அந்த காந்தி நகர் குரூப் பிரவாஸ் குரூப்பாங்க. காந்தி நகர், ராம்ஜி நகர் குரூப் இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்க உழைச்சே சாப்பிடுறது இல்லை. பேங்கு, ஏடிஎம் இங்கெல்லாம் பணம் எடுக்கிற ஆளுகளை கணக்கு பண்ணி அங்க 2-3 பேருக்கு ஒரு கும்பலாட்டு வருவாங்க. வந்துட்டு இவன் பணம் எடுத்துட்டு பேங்க்ல எடுத்துட்டு வந்து கார்ல இந்த சைடு வைக்கலாம், அந்த சைடு கார்ல ஒரு எச்சியை இது பண்ணி போட்டோ அல்லது உங்க கண்ணில் படுற மாதிரி ஒரு 5-6 10 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு எதை கீழே போட்டுட்டு இது யார் நோட்டு உங்க நோட்டு தானே என்ன யாருன்னு கேட்பான். நீங்களும் இங்க 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ பேங்க்ல எடுத்துட்டு வர்றதை மறந்து அதை வண்டியில போய் வச்சுட்டு ஐயோ ஆமா என் காசு தான் நீங்க இதை புரியுற நேரத்துக்கு அதை எடுத்துட்டு போயிடலாம். அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி இது பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி வண்டியில இது லேப்டாப்பு அமௌண்ட் இதெல்லாம் வந்து வண்டியில வச்சுட்டு கார்ல இதெல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து ஷாப்பிங் போறது அங்க போறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கண்ணாடி உடச்சு ஈஸியா டவுன் இதெல்லாம் சிட்டி கல்ச்சர்ல அதிகமா சகஜமா நடந்துகிட்டு இருக்குது. அதே போல பஸ் அதிகமா பஸ் ட்ரெயின் இதெல்லாம் நம்ம போவோம். கூட்டம் அதிகமா இருந்தாச்சுன்னா நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, குழந்தைகளுக்கு நகையை போட்டு போவீங்க.
கூட்டத்தில் குழந்தைகள் நகைகளை அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த புறவாஸ் லேடிஸ் குரூப்பெல்லாம் வந்து 4-5 பேர் அப்படியே நெருக்கிற மாதிரி நெருக்கிட்டு இருப்பாங்க. பஸ்லேயும் நடக்கும், கோயில்களில் கூட்டமான இடங்கள்ல இந்த மாதிரிலாம் அவங்களே வந்து நெரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களை நெரிச்சிக்கிட்டே செயினை அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது நெருக்கடி உள்ள இடங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம பொம்பளையில ஒரு பஸ்ஸில் என்ன கட்ட பைப்பில் தான் பர்ஸை போட்டு பணத்தை வச்சுக்கிட்டு நகைகளையும் வச்சுக்கிட்டு கட்ட பைப்பில் போட்டு போவாங்க. இது பை அப்படியே இருக்கும், இல்லை ஹேண்ட்பேக் ஒரு ஏர்பேக் ஹேண்ட்பேக் போட்டுப்பாங்க. அதில் அந்த ஜிப் அங்கே ஓப்பன் பண்ணியே போட்டுப்பாங்க, அழகாக எடுத்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பஸ்ஸு ட்ரெயினில் போகும்போது அருகில் இருக்கிற நபர்கள் நல்ல ரொம்ப தெரிஞ்ச நபர் மாதிரி காட்டிக்கிட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட பேச்சு எடுத்து எல்லாம் பேச்சு கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. யார் எந்த பாம்பில் எந்த நல்ல பாம்பு எது கெட்ட பாம்பு எது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு நல்ல மாதிரி எல்லாம் பேச்சு எல்லாம் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேச்சு கொடுத்துட்டாங்க, நல்லா பேசுகிறாங்களே, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு பேசிக்கிட்டு பிஸ்கட் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, இது டீ கொடுக்குறதோ அல்லது ஜூஸ் கொடுக்குறதோ இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா எந்த பேச்சாக இருந்தாலும் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எதையும் வாங்கி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்க. அவங்க மயக்க மருந்து கொடுத்து உங்களை வந்து மயக்கமடைய செய்து உங்கள் செயினை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. இந்த கேஸ் நானே ஹேண்டில் பண்ணிருக்கேன். அது ஒரு லேடி கல்லூர் பக்கம் இதை வந்து இப்போ மேக்சிமம் திருச்சி பேஸ் பண்ணி அங்கிருந்து போகிற அந்த அவுட்டர் போகிற வண்டிகளில் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு மாவு உருண்டை மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு மருமகளுக்கு குழந்தை இல்லை அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது கஷ்டம் இருக்குது அப்படின்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், மாவிளக்கு வச்சு அதில் உள்ள உருண்டை வச்சுருக்கிறேன், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு நன்மை தேடி வரும், குழந்தை வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆள்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு மயக்கம் அடைஞ்சிருவீங்க. அவள் அதுக்குள்ள கட்டுலாம் வச்சிருப்பா, செயினை கட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவா. நீங்கள் இறக்கி பார்த்தா தேனியில் போயிருக்கிறீங்களோ திண்டுக்கல்ல போயிருக்கீங்க, எங்கே போயிருக்கீங்கன்னு தெரியாது. எழுப்பி பார்த்தாச்சு நாங்கள் கண்டக்டர் வந்து தட்டோம், ஏமா எழும்புன்னா இங்கே எங்கே எழும்புறது மயக்கம் போட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி 3ஆம் நாள் மயக்கம் தெரிஞ்சு பார்த்தா நான் இந்த மாதிரி வந்து மருந்து கொடுத்தா இந்த ஸ்வீட்டு கொடுத்தா நான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது எதுவும் தெரியாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா நம்ம திருடர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து எப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ங்கிறத நிறைய சிச்சுவேஷன்லாம் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் காலத்தின் அருமை கருதி விரைவாக முடித்துக் கொள்ள வேண்டியிருப்பதால் இது போன்ற குற்றங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொண்டு சட்ட விழிப்புணர்வும் பெற்று நல்ல வழிகளில் உழைப்பால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு அதிக உழைப்பை கற்றுக் கொடுக்கணும். புதிய தொழில்களை எந்த தொழிலை செய்தாலும் உழைப்பு செய்வதில் தவறில்லை என்பதை கற்றுக் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற சின்ன வேலைகள், பாத்திரம் கழுவுறது, சாப்பிடுறது, துணிகளை துவைக்கிறது, எல்லா ஒர்க்குகளையும் உங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எனி டைமும் இந்த செல்போன்லேயே மூழ்கி இருக்க இல்லாமல் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறுதுளி அமைப்பின் சார்பில் அதன் பிரதிநிதி முஜீப் ரஹ்மான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். குலசேகரம் பகுதியில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சிறுக சேமித்து அதிலிருந்து பல சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமைப்படுகிறோம். காவல் ஆய்வாளர் அவர்கள் இந்த விருதினை வழங்கி சிறப்பு செய்வார்கள். கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்துவது காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு நன்றி. ஒரு முக்கியமான ஒரு நபரை நாம் மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நீட் எக்ஸாம் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அறிந்திருக்கிறார்கள், தேர்வும் எழுதியிருக்கிறார்கள். நல்ல ஒரு ரிசல்ட் நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த மாணவி தன்னுடைய ஒரு அனுபவ பகிர்வை இந்த மேடையில் வைக்கிறார்கள். அதற்காக அந்த மாணவியை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Good morning everyone. I am Anisha. I have completed my 12th and I scored 558 out of 600. I am interested to study MBBS.
Speaker Sir and Dindigul District Secretary Rajkumar Sir for helping me. My wholehearted thanks who all helped me. Thank you. மகிஷாவுக்கு இந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவதற்கு மிகவும் உதவியாக இருந்த திண்டுக்கல் மாவட்ட சங்கத்தினுடைய செயலாளர் லயன் எம் ராஜ்குமார் அவர்களை நம்மோடு இணைக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த கௌரவத்தை வழங்குவதில் சங்கம் பெருமைப்படுகிறது. இது போன்ற பணிகளை மற்ற அமைப்புகளும் முன்னெடுத்து செல்ல நாம் சங்கம் கோரிக்கை வைக்கிறது. இணைந்து செயல்படுவோம். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை இந்த மேடைக்கும் அரங்கிற்கும் அறிமுகம் செய்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். முதலாவதாக 2020 ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் இளைஞர் விருது பெற்று கடலூர் மாவட்ட இரத்த உறவுகள் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவராகவும் தேசிய இளைஞர் சேவகராகவும் இருக்கக்கூடிய உயர்திரு ராம்குமார் அவர்கள் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவிக்க சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் திரு ஜே சிவசேனன் அவர்களை என்னோடு அழைக்கிறேன். அவர்கள் பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். தொடர்ந்து திரு ராம்குமார் அவர்கள் வாழ்த்துறையை வழங்குவார்கள். இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு கடலூர் மாவட்டத்திலிருந்து இந்த குமரிமணிக்கு வருவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நான் ஏற்கனவே சட்ட ஒழுங்கை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தின் நிகழ்வில் வேலூர் மாவட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு சிறப்பு அழைப்பாளராக நிகழ்ச்சியை நிறைவேற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்பொழுதுதான் இந்த நம்முடைய சங்கத்தை பற்றி முழுமையாக நான் அறிந்த நாள். அந்த நாளின் பொழுதுதான் நான் மாண்புமிகு நம்மளுடைய தலைவர், இந்த நம் சங்கத்தின் தலைவர் ஜெகதீஷ் ஐயா அவர்களை அங்கதான் நான் முதல்ல வந்து அவங்களை சந்தித்தேன். அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நம்ம சங்கத்தை பற்றி நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, சமூக பணிகளை நமக்கு செய்யும் பொழுது இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய சட்டத்தை சார்ந்த நிறைய சங்கங்கள் செயல்படும் பொழுது நம்முடைய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தின் உதவி மக்களுக்கு ரொம்ப அதிகமா தேவை. இந்த சுச்சுவேஷனுக்கு இவங்களுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் முன்னெடுத்தி கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உரிமைகள் ரொம்ப முக்கியம். மக்களுக்கு நிறைய உரிமைகள் தெரியாது. அந்த உரிமைகளை நம்மளுடைய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு சங்கம் மக்களுக்கு கூட இருந்து செய்யறதுல மிகவும் பெருமை கொள்கிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய உதவிகள் வந்து நம்மளுடைய சங்கம் செஞ்சிட்டு இருக்கு. அதுல வந்து நான் கடலூர் மாவட்டத்தில இருந்து சொல்ல போனா நாங்க செஞ்சிட்டு இருக்க நிறைய சமூக பணிகள், அதாவது வந்து ஐயா ஏற்கனவே சொல்லியிருந்த போது நான் தமிழக அரசுடைய சிறந்த இளைஞர் விருது பெற்ற ஒரு சமூக சேவகர். அதையெல்லாம் கடந்து சமூகத்துக்கு தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய சமூக பணிகளை ஈடுபடுத்தி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சமூக பணி செய்யும் போது சட்டத்தின் ரீதியா எங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படும். அந்த நேரத்துல நம்முடைய சங்கம் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு. அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதையெல்லாம் கடந்து எங்களுடைய மாவட்டத்துல இந்த சங்கம் வந்து மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கு. எங்களுடைய மாவட்டத்துல பல சேவைகளை ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மாவட்டத்துல அங்கேயே வந்து இருந்த நம்முடைய சங்கர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாநில துணை செயலாளர் சங்கர் ஐயா வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மகளிர் அணியில வந்து பாத்தீங்கன்னா ஜெனிபர் சிஸ்டர், நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அவங்களையும் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வந்து இந்த வருடத்திற்கான சிறந்த இளைஞர் விருது, சிறந்த பெண்மணி, அதாவது சிறந்த இளைஞர் விருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பேசும்போது தமிழக அரசின் முதலமைச்சர் சிறந்த இளைஞர் விருது பெற்றிருக்காங்க. அவங்க இங்க இருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய மாவட்டத்துல பெரிய ஒரு ஒற்றுமையா நாங்க செயல்படுவோம். அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடாக தான் நாங்க எங்களோட மாவட்டத்துல ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசு சிறந்த இளைஞர் விருது பெற்றுட்டு இருக்கோம்.
என்னை போன்ற நிறைய இளைஞர்களை உருவாக்க வேண்டும்ன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். இதுதான் நான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன். இங்க வந்து நிறைய நபர்கள் வந்து நிறைய விருதுகள் பெற்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தருணங்கள்ல மக்களுக்கு உதவி தான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு யாருமே காசு பணம் செலவு பண்ணல, மனிதநேயத்தை மட்டும் தான் செலவு பண்றோம். அந்த மனிதநேயமிக்க மனிதர்கள் வந்து இங்க பாராட்டு செய்த நம்மளுடைய மக்கள் உரிமை பாதுகாப்பு சங்கத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம அவங்க அடுத்த லெவலுக்கு இந்த விருது வந்து கொண்டு போவோம். அதுதான் எனக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்டோ, சின்ன சின்ன விருதுகள், இதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றியா இருந்துச்சு. அது மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகளை கலந்து கொள்ளும் போது நம்மளுடைய வளர்ச்சிக்கு அடுத்த பாதைக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். அடுத்தபடியா என்னன்னா, நம்ம தமிழக சிறந்த இளைஞர் விருது வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் உருவாக்குறது தான் என்னோட எண்ணம். அதை பற்றி கொஞ்ச நேரம் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேவை வந்து எதற்காக செய்யறோம்னா, மக்களுக்கு நம்மளுடைய மனிதநேயத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே தனிப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கும். ஆனா அந்த வேலைகளுக்கு தான் செய்வோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேலை செய்கின்ற அந்த சமூக பணியை வந்து எல்லாருமே என்ன பண்ணணும்னா நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணணும். மெயினா வந்து நம்ம செய்யற எல்லா விஷயத்தையும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வருடம் இந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்து தமிழக அரசால அறிவிப்பாங்க. அந்த விருதுக்கு வந்து எல்லாருமே தேர்வடையணும். இங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த மாதிரி விருதுகளுக்கு வந்து தயாராகணுன்றதுதான் என்னுடைய கனவு. அதுல வந்து 2020 நான் தமிழக அரசு விருது வாங்கி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2021 நான் என்னோட விருது வாங்கினதை நான் வந்து சமூக வலைதளத்துல ஒரு காணொலியா வெளியிட்டேன். அதை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துல ஏற்கனவே சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 65 ஃபைல், இந்த வருஷம் 1500 ஃபைல் போச்சு தமிழக அரசுக்கு விருது அப்ளை பண்ண. அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நிறைய இளைஞர்கள் உருவாக்கணும். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னா என்ன மாதிரி ஒரு இளைஞராக உருவாக நீங்க செய்யற சேவைகள் எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கணும்ன்றத நேரத்தில் ஒரு இது. இதனை தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக இங்க என்னை வரவேற்ற முதற்கண் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் சங்கரையா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பொதுச்செயலர் ஐயா அவர் வந்து என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசம் முன்னாடி சொல்லிட்டாங்க, நீங்க குமரி மண்ணுக்கு வந்து இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்ட்டு. சரிங்க, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை பின்தொடர்ந்துதான் என்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நிகழ்ச்சியோட அழைப்புதல் கொடுத்தாங்க. மிகவும் சந்தோஷமா இருந்தது. குமரி மாவட்டத்துக்கு வந்து நேத்தியே வந்தாச்சு. வந்துட்டு இங்கேயே என்னுடைய நிறைய உறவுகளை சந்திச்சு இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்மளுடைய மக்கள் பாதுகாப்பு சங்கத்துக்கு, மக்கள் உரிமை பாதுகாப்பு சங்கத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய இது என்னன்னா, மீண்டும் என்ன சொல்றதுன்னா, நம்ம செய்யற சேவையை வந்து நம்ம வந்து மனிதநேயத்தை தான் செலவு பண்றோம். இந்த நேரத்துல நிறைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேச்சுகள் நிறைய வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க யாரு, இவங்க எதுக்கு இந்த சமூக பணி பண்ணணும், பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அரசாங்கம் வந்து செய்யும். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து அதை வந்து கேப் பண்றோம். அந்த கேப் யார் ஃபில் பண்றாங்கன்னு நம்ம தான் ஃபில் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமூக சேவகர்களா இருந்து அந்த சேவையை வந்து மக்களுக்கு வந்து நம்ம செய்யறதுல மிகவும் சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நான் திரும்ப ஒரு வாட்டி எந்த ஒரு நம்ம வளர்ச்சிக்கு பின்னாடி நிறைய பேச்சுகள் வரும், அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த சட்ட உரிமை சங்கத்தை வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு சங்கம் இருக்கு. மிக விரைவில் உலக அளவில் வந்து இந்த நம்மளுடைய சங்கம் வந்து பெருமை கொள்ளணும். அங்க நடக்கின்ற அந்த நிகழ்வுக்கும் நானும் வந்து கலந்துக்கணும் அப்படின்றத நேரத்தில் தெரிவிச்சு நன்றி. இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த நம்முடைய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு சங்கத்திற்கும் நம்முடைய மார்த்தாண்ட மண்ணிற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவின் இன்னொரு சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திருமதி தீபிகா அவர்களை இந்த சங்கம் கௌரவிக்கிறது. அவர்களை மேடை கலைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய நிறுவன தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி மேகலா அவர்கள் இந்த சிறப்பு செய்வார்கள்.
இளம் சமூக சேவகர் நிறைய சமூக பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள். நம்முடைய பாராட்டுகளை தேவிகா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சிறப்புரை ஆற்ற கன்னியாகுமரி மாவட்ட பாலிமர் டிவி செய்தி ரிப்போர்ட்டர் திரு அருண்குமார் அவர்கள். கொரோனா காலத்தில் நிறைய மீடியாவுக்கு எடுத்து சென்ற நபர். கடந்த ஆண்டு நிகழ்வுக்கு வருகை தர வேண்டியிருந்தது. விபத்து காரணமாக அந்த நிகழ்வில் பங்கேற்க இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் கௌரவித்து பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் சிறிய வாழ்த்துரை வழங்குவார்கள். அவர்களை கௌரவிக்க மாநில துணை பொதுச் செயலாளர் திரு எம் ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சட்ட உரிமைகள் மக்கள் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் இந்த 3வது ஆண்டு விழா துவக்க விழாவானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே கடந்த ஆண்டு என்னை இங்கு விருது வாங்குவதற்காக இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் அன்போடு அழைத்திருந்தார்கள். அப்போது ஏற்பட்ட ஒரு விபத்து காரணமாக தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதற்காக அந்த நிர்வாகிகளிடம் இந்த நேரத்தில் அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் ஒவ்வொரு பெயர்களை கோரிக் கொண்டிருக்கும் போது நேரம் கடந்துவிடும். பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இதன் தலைவர், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த களப்பணியை செய்து கொண்டிருப்பதற்காக பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்ட உரிமைகள் பாதுகாப்பு என்பது மட்டுமல்லாமல் மக்கள் தேவைக்காக பல்வேறு சேவைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சேவை செய்வது என்பது மிக எளிதான நிகழ்வு அல்ல. ஒவ்வொருவருக்கும் நிறைவு ஏற்படும் வண்ணம் மக்கள் சேவை செய்வது என்பது மிக கடினம். இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நபர்களும் விருதுகளை வாங்கிய நபர்களும் இங்கு ஒரு வர்ணம் மிகுந்த பொருளாக காண்கிறார்கள் என்றால் அவர்கள் கடினமான உழைப்பு, மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்ற அவர்களது தன்னார்வம், அவர்கள் நேரத்தை வீணடித்தது, பணத்தை வீணடித்தது மட்டுமல்லாமல் பல வீணடித்தது என்று கூற முடியாது. மக்களுக்காக சேவைக்காக அவர்கள் அர்ப்பணித்த அந்த உழைப்பு என்பது மிக கடினமாக இருக்கும். அந்த கடினங்களை தாண்டி இங்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் இங்கு விருதுகளை வாங்குவதற்கும் வந்திருக்கும் அனைவரும் மீண்டும் அவர்கள் பல விருதுகளை வாங்குவர்களை உருவாக்கும் நபர்களாக மாற வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தபோது அதுவரை ஜனாதிபதி மாளிகை என்பது ஒரு கோட்டை, ராணுவ கோட்டை போன்று உள்ளே யாரும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏபிஜே அப்துல் கலாம் ஜனாதிபதியாக ஆக்கப்பட்ட போது மாணவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவரும் அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ளே சென்று
அந்த மாளிகையில் என்ன நடைபெறுகிறது, ஜனாதிபதி என்றால் என்ன, ஜனாதிபதியால் என்னெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது என்ற அனைத்து தகவல்களையும் நாம் அறிய முடிந்தது. அதுபோன்று அந்த அப்துல் கலாம் அவர்கள் பல கல்லூரிகளுக்கும் பல பள்ளிகளுக்கும் சென்று பல மாணவர்கள் இளைஞர்களை தூண்டுகோலாக உருவாக்கி பல சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்தினார். அந்த அப்துல் கலாம் மறைவுக்கு பிறகு அவரது இயக்கங்கள் பல நன்மைகளை அதுபோன்று செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்போது அதுபோன்று ஒரு சேவையாக இந்த மக்கள் பாதுகாப்பு சங்க இயக்கம் இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு விருந்தினராக இருந்து கொண்டிருக்கும் நண்பர் திரு சிவபாலன் அவர்கள் 100வது முறையாக இரத்த தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. அந்த 100ஐ நெருங்கிக் கொண்டிருக்கிறார். 100ஐ நெருங்கும் போது அவருக்கு தமிழக அரசு விருது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் விருதும் கிடைக்கப்பட வேண்டும். அப்படி விருதுகள் கிடைக்கும் போதுதான் அந்த விருதுக்கு ஆணிவேர் தான் இங்கு கொடுக்கப்படும் விருதாக இருக்கும் என்ற ஒரு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் அதிக நேரத்தை வீண் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூக வலைதளங்களில் நல்ல செய்திகளை நாம் பின்பற்றுவதை பின்பற்றிவிட்டு கெட்ட செயல்களுக்காக ரம்மி ஆடுவது, பப்ஜி விளையாடுவது, பல விளையாட்டுகள் விளையாடுவதை குறைத்துக் கொண்டு கிராமிய கலைகள், கபடி, கோழியாட்டம், சிலப்பாட்டம், அது மட்டுமல்லாமல் பல விழிப்புணர்வுகளை நாம் ஏற்படுத்தும் அந்த எண்ணங்களில் இளைஞர்கள் ஈடுபட்டால் இளைஞர்களின் மூளை மட்டுமல்ல உடல் ஆரோக்கியமும் சேர்ந்து வளரும் என்ற கருத்தை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதற்கான காரணங்களை நாம் பார்த்துக் கொண்டால் நாம் இணையதளங்களில் அதிக நேரத்தில் இன்று 6ஆம் வகுப்பு முதலே இணையங்களை தன்னிக்கு போக பிற நேரங்களிலும் கூட வீணாக இணையதளங்களில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஆரோக்கியத்தை நாம் பார்த்துக் கொண்டால் முன்னோர்கள் நாம் முன் தலைமுறைகள் எல்லாம் 80 வயது வரை 100 வயது வரை வாழ்ந்தார்கள். தற்போது 30 வயதை தாண்டினாலே எழுந்து நடிப்பதற்கு கடினமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு நாகரீகம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த இணையதள அடிமை முறை என்பதை நாம் அனைவரும் தெரிந்தாக வேண்டும். நிச்சயமாக இணையதளத்தில் தேவைக்காக இணையதளத்தை பின்பற்றிவிட்டு மற்ற தேவைகளுக்காக அனைவரும் நாம் முன் கலைகளான நம் தமிழர் கலைகள் பல கலைகள் இருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது, அழிந்து விட்டது. அவற்றை நாம் பின்பற்றி நம் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம், நம் நாட்டின் ஆரோக்கியத்தை இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். இந்த சட்ட மக்கள் பாதுகாப்பு சங்கம் பல சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் சேவைகளை செய்தவர்களை விருது கொடுத்து கதாநாயகர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தொடர்ந்து எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனக்கு இங்கு இந்த சிறப்பு விருந்தினராக பேச வாய்ப்பளித்தமைக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் காலையில் ஒரு நேரலை நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருந்த காரணத்தால் எனக்கு தாமதமாக தான் வர முடிந்தது. அதனால் பேசுவதற்காக அதிகமாக பேச நான் தயார் செய்யப்படவில்லை. ஆகவே என் இந்த எளிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. உயர் திரு அருள்குமார் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. இந்த நிகழ்ச்சி பற்றிய ஒரு சிறு தகவலை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னும் 2 சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்ற வேண்டியிருக்கிறது. நாம் வேகமாக இந்த நிகழ்வை நிறைவு செய்ய விரும்புகிறோம். எனவே அவருடைய உரைகளை தொடர்ந்து மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கான கேடயங்கள் வழங்கப்பெறும். அதோடு தேசிய கீதத்துடன் நிறைய தலைவர் அவர்களுடைய பேருரையோடு இந்த நிகழ்வுகள் நிறைவு பெறும். ஒரு சிறு அறிவிப்பு. நம்முடைய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் காரக்கோணம் பகுதியை சேர்ந்த பிரியங்கா என்பவருக்கும் நெய்யாத்தங்கரை பகுதியில் வசிக்கக்கூடிய திருப்பதி சந்திரிகா இவர்களுக்கு நாம் 2 தையல் இயந்திரங்களை வழங்குகிறோம். நாளை அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இந்த இயந்திரங்கள் நலத்திட்டப்படியாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில்
சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தகுதியோடு தலைமை வைத்துக் கொண்டிருக்கும் வாசன் சகோதரர் ராகுல் அவர்களே, இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மரிய ஜேம்ஸ் அவர்களே, டோனி விஜயன் அவர்களே, மேகலா அவர்களே, ஸ்ரீ ஆதித்யன் அவர்களே, மனோஜ்குமார் அவர்களே, அமல ஜெனிஃபர் ஜெயராணி அவர்களே மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி சேர்ந்திருக்கும் வாசகன் சகோதரர் கிளியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களே, மார்த்தாண்டம் காவல் ஆய்வாளர் சகோதரர் செந்தில் அவர்களே, உயர் திரு ராம்குமார் அவர்களே, செல்வி தீபிகா அவர்களே, திரு அருண்குமார் அவர்களே மற்றும் திருச்சியில் வருகை தந்திருக்கும் முகேஷ் அவர்களே மற்றும் இந்த விழாவின் கதாநாயகனாக இங்கு அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர், இந்த சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் சகோதரர் ஜெகதீஷ் அவர்களே மற்றும் என்னை இங்கே வருகை பெற அழைக்க உதவிய அன்பு நண்பர் சங்கர் அவர்களே மற்றும் இங்கு அனைவருடைய பெயரும் சொல்ல விரும்பும் தான் நேரமின்மை காரணமாக சுருக்கிக் கொள்கிறேன். இந்த சங்கத்தின் போர்ப்படை தலைவர்கள் தளபதிகள் மற்றும் இங்கே எனது முன்னாள் வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் அருண்குமார் பேசும்போது சொன்னாங்க, தொடர்ந்து நாங்கள் சமூக பணியில் அவங்க கூட சேர்ந்து ஈடுபட்டுருக்கோம். பல காலகட்டங்களில் எங்களுடைய சேவைக்காக பல நிகழ்ச்சிகள்லையும் முக்கியமாக உதவி இருக்கிறாங்க பாலிமர் சேனல். அதில் அதனுடைய பங்கு அன்பு நண்பர் அருண்குமார் அவர்களே சாரும். அவங்க சொன்னாங்க, கடந்த நிகழ்ச்சியில் வர முடியல அப்படின்னாங்க. கடந்த நிகழ்ச்சிக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி நானும் வந்திருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து. அவருடைய முகத்தோட தாடை ஒட்டுமொத்தமாகவே நான் அந்த மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாகவே முகம் எனக்கு தெரிஞ்சு அந்த விபத்துலேருந்து அவர் பிழைச்சிருக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஏன்னா பிழைச்சிருக்கிறது காரணமே அவர் செஞ்ச சேவையாக இருக்கலாம். ஏன்னா தாடை ஒட்டுமொத்தமாகவே இந்த வாயிலிருந்தே அது கிழிஞ்சு போயிடுச்சு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா பல காலகட்டங்களில் இந்த சமூக சேவையில் ஈடுபடுறவங்களாம் ரொம்ப துயரங்கள் கஷ்டங்களை கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் முன்னால் மேடையில் விட்டுருக்காங்க. இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 79 முறை ரத்த தானம் செஞ்சுருக்கேன்றதில் எனக்கு பெருமையை விடவும் என் பின்னாடி பலரை உருவாக்கணுங்கிற பெருமை எனக்கு இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே என்னுடைய நண்பர்களை சார்ந்தவங்க மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் 5862 பேருக்கு ரத்த தானம் செஞ்சுருக்காங்க. இதை நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். நான் முன்னாடி காலங்களெல்லாம் நான் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லா வீட்டிலையுமே இந்த பெற்றோர்கள் இருப்பீங்க. எல்லாருக்குமே தன் மகன் ரத்த தானம் செய்யணுங்கிறது யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அது ரத்தம்ன்றது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க, போனதுக்கப்புறம் அந்த ரத்தம் என்னைக்கு திரும்ப கிடைக்கும், அது கஷ்டங்கள். என் பையனை நான் சோறுக்கு வளர்க்குறேன், அவங்க ரத்தத்தை தானம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவனை யார் பார்க்குறது, அவனுக்கு உடல் வலிமைப்படாது, நோய் வரும், இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருந்த காலகட்டத்தில் அதே அச்சம் தான் என் அம்மாவுக்கும் இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்க. அதே அச்சத்தில் இருக்கும்போது ஒரு முறை எனக்கும் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பயம் தான். ஸ்கூல் படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது 12th நினைக்கிறேன். முதல் முறையாக 17 வயசில் ரத்த தானம் செய்யக்கூடாது. ஆனால் 17 வயசு என் வீட்டு பக்கத்தில் ஒரு தனியார் மருத்துவமனை 2-3 இருக்குது. ஸோ அந்த ஓரமாக நண்பர்கள் கூட சாலையில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து கூப்பிட்டு அழுதாங்க. கூப்பிட்டு முன்னாடி வந்துட்டு அழுதாங்க. என்னன்றது எங்களுக்கு புரியல. நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து வந்துட்டு இருந்தோம். அழும்போது எங்களுக்கு என்னம்மா என்னன்னு கேட்குறோம். அவங்க நிஜமாவே எனக்கு பார்க்குறதுக்கு அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக அவங்களோட தாலி செயினை கையில் வச்சுருக்காங்க. தாலியை கலட்டி நார்மலாகவே புருஷன் கட்டின தாலி அதிகமாக கழட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் தாலியை கையில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு சொல்கிறாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, என்னோட பிள்ளை அவங்க கணவர் வேலைக்கு போயிருக்காங்க, சடனாக தண்ணி கூட உடஞ்சிச்சின்னு சொன்னாங்க, டெலிவரிக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், ரத்தம் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணது எதுவுமே தெரியல எனக்கு. நீங்கள் இந்த தாலி செயினை அடகு வச்சாவது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு 17-19 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ எல்லாருக்குமே அந்த பயம் இருந்த காலகட்டம்.
அப்போ ரத்தத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் முதல் முறையாக ரத்த தானம் அன்னைக்கு தான் செய்ய போகிறேன். எனக்கு 17 வயசு தான். அதை கூட நான் சொல்லலை ஹாஸ்பிட்டலில். மருத்துவமனையில் கேட்கும்போது எனக்கு 18 வயசு கடந்துருச்சுன்னு சொன்னேன். அப்போ 3 நண்பர்களும் சரிம்மா நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும்போது எங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் யார் போய் அனுப்புறது தெரியல. எந்த மருத்துவமனைன்னு கேட்கும்போது பக்கத்தில் சொன்னாங்க. நேரடியாக மருத்துவமனைக்கு போனோம். எங்களுக்கு அந்த அம்மா ரத்தம் கேட்குறாங்க. எந்த ரத்தம்ன்றது தெரியல. எங்களுக்கு அதே ரத்தம், அந்த அம்மா கேட்குற ரத்தம் நான் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 யூனிட் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ பிளட் டெஸ்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க. நிஜமாவே கடவுளோட கருணையால் அந்த அம்மா என்ன கேட்டிருந்தாங்க, அதில் எங்கள் 2 பேருக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த அம்மாட்ட சொன்ன பரவாயில்ல நாங்களே கொடுத்துறோம், நீங்கள் செயினை கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு ரத்த தானம் பண்ணோம். அன்னைக்கு ஆரம்பிச்சதான் இன்னைக்கு 36 வயதை கடந்து நான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 29 முறை பண்ணியிருக்கேன். என் வீட்டில் நான் ரத்த தானம் செய்கிறேன்றது தெரியுறது நான் 10வது முறை ரத்த தானம் செய்யும்போது தான் என் வீட்டில் தெரியும். ஏன்னா ஒரு முறை அதுக்கு நேரம் எடுக்கிற நினச்சிக்காதீங்க, அடுத்தவங்களோட எங்கே சொல்கிறதா கூட கருதலாம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் இரவு, அப்போ மருத்துவமனையில் தெரியும் நாங்கள் ரத்த தானம் பண்ணுற எல்லாமே. இரவு ஒரு 2 மணி இருக்கும். ஒருத்தங்க வீடை கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா ஓடி போய் திறந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்க. சிவபாலன் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு பயம், நைட்டு 2 மணிக்கு தட்டுறாங்களே, எதுக்கு இவங்களை தேடுறாங்க அப்படின்னாங்க. உடனே இல்லை ஒரு சின்ன உதவியா மனைவியை அப்போ மார்த்தனம் சாலை ரொம்ப உடைஞ்சு போயிருந்த நேரம் திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு இருந்தோம். இந்த சாலையோட பள்ளத்தினால மனைவிக்கு 8 மாதம் தான் ஆகுது. உடனே டெலிவரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு பள்ளத்தில் விழுந்ததுனால இது 2 மணிக்கு யார்கிட்ட ரத்தம் கேட்குறதுன்னு தெரியல, டாக்டர் உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்போதான் யோசிக்கிறாங்க, ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் புரியாமல். அப்போ நான் ஓடி வெளியே பார்க்குறேன். அவங்க நிற்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட அம்மா நான் போயிட்டு வரேன், வேறு எதுவுமே சொல்லலை. அம்மாவும் அப்போ ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவங்க அழுகையும் அந்த இதனால போய் ரத்த தானம் பண்ணிட்டு வரும்போது அம்மாவுக்கு தெரியும் நான் ரத்த தானம் பண்ணுறேன்னு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் அம்மா மாதிரி தான் ரொம்ப திட்டினாங்க, எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த விளக்கி சொல்ல ஆரம்பித்தேன். ரத்த தானம் பண்ணுறதுனால எந்த பிரச்சனைகளும் இல்லை. நான் இன்னைக்கு ரத்த தானம் பண்ணுறேன்னா என்னோட உடம்புல இருந்து 360 மில்லி எடுக்கிறாங்கன்னா 24 மணி நேரத்தில் நான் எவ்வளோ ரத்தம் வெளியே கொடுத்துருக்கோனோ அந்த ரத்தம் என்னோட உடம்புக்கு வந்துடுது. 24 மணி நேரத்தில் அந்த ரத்தம் என்னோட உடம்புல ஆட் ஆகுது. ஆனால் அதோட ஹீமோகுளோபின் வளர்றதுக்கு தான் அவங்க மருத்துவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் 90 நாட்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹீமோகுளோபின் வளர்றதுக்காக தான் நம்ம அந்த 90 நாட்கள் எடுத்துக்கிறோம். அதுவும் அந்த கெட்ட பழக்கங்கள், இப்போ போதை, மது அந்த மாதிரி எதுவும் இல்லாதவங்களுக்கு ஹீமோகுளோபின் கொஞ்சம் வேகமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 60 நாள், 65 நாள், 70 நாள். ஸோ அந்த ரத்த தானம் பண்ணுறவங்க இருக்க பெற்றோர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரத்த தானம் பண்ணுறதால நிஜமாவே உங்கள் பையனுக்காக இருந்தாலும் சரி, பிள்ளைக்காக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. அவங்களுக்கு தகுதி ஆணாக இருந்தால் 50 கிலோ இருக்க வேண்டும், பெண்ணாக இருந்தால் 45 கிலோ இருந்தாலே போதும். அவங்களுடைய வயது 18க்கு மேலே இருக்க வேணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையுமே வராது. அவங்க கொடுத்தாங்கன்னா அடுத்த கடைசியில் 24 மணி நேரத்தில் கொடுத்த ரத்தம் உங்கள் உடம்பு அந்த பையனோட உடம்புக்கு வந்துடும். அதனால் யாருமே வருத்தப்படாதீங்க. ஆதித்யன் மாநில மாநாட்சியாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை சிறந்த முறையில் தொகுத்து வாங்கி கொண்டிருக்கும் மனோஜ்குமார் மாநில தகவல் தொழில்நுட்ப தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் செல்வி ஜி அமலா ஜெனிபா ஜெயராணி மாநில மகளிர் அணி செயலாளர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சென்றிருக்கும் உயர்திரு திரு ராஜ்குமார் அவர்கள், உயர்திரு காவல் ஆய்வாளர் மார்த்தாளர் செந்தில் மேற்குமார் அவர்களுக்கும், உயர்திரு திரு ராம்குமார் அவர்களுக்கும், உயர்திரு எல் அருள்குமார் அவர்களுக்கும், உயர்திரு எம் முகேஷ் அவர்களுக்கும் மற்றும் சிறந்த சமூகத்திற்கான விருது பெற்றவர்களுக்கும் மற்றும் சங்கத்தின் போர்ப்படை தளபதியான ஒவ்வொரு மாவட்ட, மாநில, நகர ஒன்றிய செயலாளர்களுக்கும் எனது வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். நமது சங்கம் 2 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து 3ஆம் ஆண்டில் அழைத்து வைக்கிறது என்றால் மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர உறுப்பினர்கள் உங்களால் தான். என்னிடம் தனிப்பட்ட எண்ணில் முயற்சியால் 2019ஆம் ஆண்டு ஆரம்பித்து இன்று வெற்றிகரமாக பல இன்னல்கள், பல அவமானங்கள் அவர்கள் சந்தித்து இன்று அதையெல்லாம் தடைகள் எல்லாம் தகர்த்து இருந்து இன்று வெற்றிகரமாக 2 ஆண்டுகளுக்கு 3ஆம் ஆண்டில் அடைத்து வைக்கிறோம். சங்கம் ஆரம்பிக்கும் போது என் கூட இருந்தவர்கள் சஜி இருக்கிறார், இப்போ என் அண்ணன் சி ஜெகன் இப்போ இருக்கிறாங்க.
இவங்க ஃபுல் சப்போர்ட். என் குடும்பம், என் அம்மா அப்பா, அவங்க இதுவரைக்கும் நான் எங்கே வேலை செஞ்சாலும், நான் இப்போ வீட்டுக்கு போனாலும் 11 மணி ஆயிடும், இதுவரைக்கும் என்னை ஏன் எங்கே செய்கிறது ஒரு வாரம் கேட்ட கிடையாது. என் மனைவி அப்படித்தான் இதுவரை ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க கேட்டது கிடையாது. அவர்களுக்கு என்னுடைய முதற்கமானது. ஏன்னா அவங்க சங்கம் போனாங்க, குடும்பம் மெயின். ஆனால் ஒவ்வொரு நாள் சொல்லிக்கிறேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பாருங்க, அப்புறம் வேலை, அப்புறம் சங்கம், லாஸ்டா சங்கம். நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்ம சங்கம் ஆட்டோமேட்டிக் வளர்ந்துடும். நீங்க குடும்பத்தை பார்த்துக்காம சங்கம் மட்டும் பார்த்துக்கிட்டாலும் வீட்டில் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களால் நிம்மதியாக வெளிப்பட பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு இது வரைக்கும் எங்க போனாலும் என் மனைவி சரி, என் அம்மா அப்பா சரி ஃபோன் பண்ணி கேட்டதே கிடையாது எங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சங்கம் ஆரம்பித்த பிறகு திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, ஸ்டேஷனில் கால் பண்ணுவாங்க, மக்கள் பிரச்சனை கால் பண்ணுவாங்க. இன்னைக்கு 10 மணி மேலே போயிருக்கேன், வீட்டில் இருந்து போயிருக்கேன். ஆனால் மனைவி கேட்டு எடுக்க போறேன், நான் இதை மாதிரி எடுத்துக்கலாம் போயிருவேன். எனக்கு நிம்மதி ஃப்ரீ. ஆனால் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். அதுதான் சங்க உறுப்பினர் சொல்லிக்கிறேன். குடும்பத்தை ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பாருங்க, அடுத்து வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் சங்கத்தை. டெய்லி 1 hour நீங்க 24 hours சங்கத்தை பார்க்க தேவையில்லை. டெய்லி 1 hour மட்டும் சங்கத்தை பாருங்க, சங்கம் ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும். இப்போ நம்ம சங்க வளர்ச்சிக்காக 6 சேர்ப்பு உறுப்பினர்களை எப்பொழுது பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், துணை பொதுச் செயலாளர் மட்டும்தான் நியமனம் செய்கிறேன். மாநில செயலாளர் எஸ். மரிய ஜேம்ஸ் மீட்டிங் அன்பாக வைக்கிறேன். மாநில தலைமைச் செயலாளர் சி. ஜெகன் அவர்களை மீண்டும் வழங்குகிறேன். துணைத் தலைவர் எப்போது சாதனை மீட்டு மரியாதை செலுத்துவார். அடுத்தபடியாக மாநில வர்த்தக அணி மாநில செயலாளர் இருந்த திரு சார் அவர்கள் இன்று முதல் மாநில இளைஞர் செயலாளர் பதவி வகித்திருக்கிறார். அவர்களுக்கு தங்களுடைய மாநில பொதுச்செயலாளர் சங்கர் அவர்கள் தலைவரை வழங்கி கௌரவிப்பார். அடுத்தபடியாக இச்சேர்ப்பு உறுப்பினராக ஏ.பி. மனோஜ்குமார் மாநில தலைமை அவர்களை நியமனம் செய்கிறேன். அடுத்தபடியாக இச்சேர்ப்பு உறுப்பினராக இளைஞர் மாநில பொறுப்பில் சார் அவர்களை நியமனம் செய்கிறேன். அடுத்தபடியாக செயல் உறுப்பினர்கள் மாநில செயலாளர்களும் 2021 வருட தமிழ்நாடு இளைஞர் விருது பெற்ற திருமதி அமரஜித் அவர்களை நியமனம் செய்கிறேன். மாநில மகளிரின் துணைச் செயலாளர்கள் உமா அவர்களை சேர்ப்பு உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்படுகிறார். சிவகுமார் வேலையில் தலைமை கழிப்புகிறேன். சட்டமன்ற மக்கள் பாசங்களின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர உறுப்பினர் கவனத்திற்கு நீங்கள் இந்த நபர்களால் நம்ம சங்கத்துடைய சேர்ப்பு உறுப்பினர்கள் இவர்களால் நம்ம சங்கத்துடைய வளர்ச்சி அடுத்த கட்ட பணிகள் அடுத்த எந்தெந்த மாவட்டம் எத்தனை வளர்ச்சி பணிகள் பண்ண வேண்டும், எந்த மாவட்டம் என்னென்ன செய்ய வேண்டும், எந்த உறுப்பினர் நியமனம் செய்ய வேண்டும், யார் யாருக்கு என்ன பண்ண வேண்டும் என்று
அதிகாரம் இந்த டீமுக்கு மட்டும்தான் உண்டு. எங்களுக்கோ பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், துணை பொதுச்செயலாளர் கிடையாது. நாங்கள் பின்னால் நின்று அப்படியே பார்த்துட்டே இருப்போம். முழு பொறுப்பு சங்கத்தை ஒப்படைக்கிறோம். இந்த சங்கத்தோட அதிகாரம் 1 வருடம். அடுத்த ஆண்டுகளாக இவருடைய பதவி புது நபர்கள் நியமனம் செய்யப்பட்டு இவருடைய பதவி பதவிப்படும். இவரோட பதவி தலைமைக்கு இறங்கும் பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், துணை பொதுச்செயலாளர்கள் நன்றாக தங்கம் செயல்பட்டு இப்போ இருக்க விட செயல்பட்டு என்றால் இவருடைய பதவி தீட்டிக்கப்படுவது ஆலோசிக்கப்படுவதை தவிர உறுதி செய்யப்படாது. இவருடைய முழு ஒத்துழைப்பு அனைவருக்கும் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். எனக்கோ